இது ஒரு சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையையும் உண்டாக்கி கொடுத்த இடமாக கருதப்படுகிறது. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் அவை அழிந்து வேம்புக்காடாக மாறியதாகவும் தொடர்ந்து அங்கு அம்மன் கோயில் உருவானதாகவும் கூறப்படுகிறது. வைணவி என்ற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் இருந்தது. அதன் உக்கிரம் தாங்க முடியாமல் போனதால் அங்கிருந்த ஜீயர் சுவாமிகள் அச்சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டார். அவருடைய ஆணைப்படி வைணவியின் சிலையை அப்புறப்படுத்த வந்தவர்கள் வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்தில் தற்போதுள்ள ஈனாம் சமயபுரம் என்னும் இடத்தில் இளைப்பாறினார்கள். பிறகு அதனை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோயில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்றனர். அப்போது காட்டு வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் அச்சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம்பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அதற்கு கண்ணனூர் மாரியம்மன் என்று பெயரிட்டு வழிபடத் தொடங்கினர். அக்காலகட்டத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டார்கள். அப்போது மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோயில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார்கள். அதன்படியே வெற்றி பெறவே கோயிலை கட்டினார்கள். விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் போயு 1706 அம்மனுக்கு தனியாக கோயில் அமைத்தார்கள் என்று வரலாற்றுச் சான்றுகள் கூறுகின்றன. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் தோற்றுவிக்கப்பட்ட கண்ணனூர் மாரியம்மன் கோயில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோயிலாக மாறி புகழ்பெற்று விளங்குகிறது. பொன்மகனே தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, தாங்கி வீரம்மா காளியம்மா. பொன்மகனே தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, தாங்கி வீரம்மா காளியம்மா. பொன்மகனே தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, தாங்கி வீரம்மா காளியம்மா. திருவப்பூரில் அமைந்தவளே முத்து மாரியம்மா, திருவேற்காட்டில் அமைந்தவளே கருமாரியம்மா. திருவப்பூரில் அமைந்தவளே முத்து மாரியம்மா, திருவேற்காட்டில் அமைந்தவளே கருமாரியம்மா. பொன்மகனே தேவியம்மா,
Thank you.